அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வரிசையில் இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி வந்து ஸ்டொமக் 45. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எனக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நாங்கள் இதை வந்து கேட்டு பயன்படுத்தி எனக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கு அப்படின்றத வந்து என்னை பார்த்து சில பேர் சொல்லும் போதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாருமே வந்து இதை பயன்படுத்துங்க, பயன்படுத்தினாதான் இதனுடைய சிறப்பு தெரியும். இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு வந்து ஸ்டொமக் 45 அப்படின்ற ஒரு புள்ளியை வந்து நம்ம போட போகிறோம். ஸ்டொமக் 45 அப்படின்னா என்ன, அது எங்கே அமைஞ்சிருக்கு, இதால் என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். இதுவும் வந்து கால் விரலில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு புள்ளி தான். கால் விரலில் இது எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இப்போ காலில் வந்து கால் விரல் இது வந்து நான் பிக்சரில் காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. காலில் வந்து இரண்டாவது விரல், அதாவது பெருவிரலுக்கு அடுத்த விரலில் வந்து நமக்கு வந்து வெளிப்புற நகக்கோண முனையில் வந்து ஸ்டொமக் 45 அப்படின்ற ஒரு புள்ளி வந்து அமைந்திருக்கு. இதை போடும்போது என்ன ஆகும் அப்படின்றத பார்க்க முன்னாடி இரைப்பையோட பணி என்ன, இதில் வந்து இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இரைப்பையோட சக்தி ஓட்டப்பாதை வந்து நமக்கு உடல் முழுவதும் இருக்கும். அதாவது தலையிலிருந்து கால் வரைக்கும், பாதம் வரைக்குமே இருக்கக்கூடிய ஒரு சக்தி ஓட்ட பாதையா இருக்கும். அப்ப இரைப்பை அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடிய இந்த ஸ்டொமக் வந்து எல்லாமே, அதாவது எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து சரிப்படுத்தக்கூடியதா இருக்கு. அதுல ஒவ்வொரு புள்ளியும் போடும்போது ஒவ்வொரு பகுதியை வந்து ஸ்பெஷலா இருக்கும். அதுல ஸ்டொமக் 45 அப்படின்ற இந்த புள்ளி வந்து மெயினா வந்து முகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், முகத்துல வந்து நமக்கு எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்படுது, அதுல எந்த பிரச்சனையை வந்து இந்த புள்ளியை போடும்போது நம்ம மாற்ற முடியும் அப்படின்ற விஷயத்த மட்டும் இன்னைக்கு பேசலாம். இப்ப ஏன் வந்து இரைப்பையவும் முகத்தையும் வந்து சேர்த்து எடுத்து இதுல பேசுறோம் அப்படின்னா, முதல்ல நமக்கே தெரியும் வந்து சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா, அந்த காய்ச்சல் நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா உணவு செல்லாம இருக்கும் போதே முகமே வந்து பொலிவிழந்து ஒரு மாதிரி கருத்து போய் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் வேற ஒரு ஃபீவர்னு இல்லை, எந்த ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் சரி, இல்லை ஒரு டிராவல், அதிகமான டிராவல்ல வந்து நம்ம தூக்கம் இல்லாம ஒரு சரியா சாப்பாடு இல்லாம இருக்கும்போது எல்லா நேரத்துலையும் வந்து நமக்கு வந்து முகம் தான் வந்து முதல்ல வந்து பொலிவெழுக்கும். ஏன் இவ்வளோ டயர்டா இருக்க அப்படின்னு வந்து அடுத்தவங்க கேட்குற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். இங்க வந்து முகம் பொலிவை இழக்குது அப்படின்னா உள்ள அகம், உள்ளுக்குள் வந்து ஏதோ ஒரு உறுப்புல வந்து பிரச்சனை இருக்கு. அந்த ப்ராப்ளத்தினாலதான் நமக்கு வந்து முகத்துல வந்து இதை காட்டுது அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இரைப்பையோட வேலை என்ன? நம்ம வந்து உணவை எடுக்கிறோம், அந்த உணவை வந்து கூழ்மமாக்கி, அதாவது நம்மளுடைய முதல் செரிமானத்தை வந்து அது பார்க்குது. வந்து பற்களால் நொறுக்கப்பட்டு நல்லா மென்று உண்ண உணவை வந்து இரைப்பைக்கு கொடுக்குறோம். அது கொடுத்த உடனே அது வந்து நல்லா டைஜஸ்ட் பண்ணி, அதாவது அங்க வந்து எவ்வளவு தூரம் வந்து உணவை கூழ்மமாக்க முடியுமோ அந்த மாதிரி கூழ்மமாக்கி, அதுக்கப்புறம் அதை அடுத்த ப்ராசஸ்க்காக இன்னொரு உறுப்புக்கு வந்து கொடுக்குது. இந்த வேலையை தான் இது பண்ணுது. இங்க உள்ள வந்து உணவு இருக்கும் போது வந்து நமக்கு வந்து அந்த ப்ராசஸ் வந்து கரெக்டா நடக்கணும் அப்படின்றது ஒரு பாயிண்ட். அப்படி ப்ராசஸ் வந்து கரெக்டா நடக்கலைன்னா நமக்கு நிறைய விஷயத்துல தெரியும். குளிச்ச ஏப்பமா தெரியும், எனக்கு வயிறே ஒரு மாதிரி இருக்கு, தும்முன்னு இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து இரைப்பையை சரிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பா எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். ஒண்ணு வந்து பசிக்கும் போது சாப்பிடாம இருக்கக்கூடாது. 2வது பசி இல்லாம சாப்பிடக்கூடாது. இந்த 2 விஷயத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த பிரச்சனையை வந்து சரிப்படுத்தலாம். அதாவது இரைப்பையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை வந்து சரிப்படுத்துறதுக்கு இது வந்து வாய்ப்பா இருக்கும். இரைப்பையில நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். இரைப்பையில புண் வர்றதை எப்படி சரிப்படுத்த போறோம், இந்த மாதிரி எரிச்சல் வருது, வாமிட்டிங் வருது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். ஆனா இன்னைக்கு இந்த புள்ளியில ஸ்டொமக் ஏர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டொமக் 45 போடும்போது என்ன பிரச்சனை சரியாகுது அப்படின்றத பார்க்குறோம் அப்படின்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி முகம் சொன்னோம். முகத்துல வந்து என்ன சொல்வோம், நல்லா தூங்கி எந்திரிக்கலையா, வந்து நைட் விடிய விடிய முழிச்சிருந்தியா, முகம் வீங்கி போயிருக்கு அப்படி சொல்லுவாங்க.
கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப வந்து முக வீக்கம் அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது. வந்து இந்த பிரச்சனைலாம் ஏன் வருது அப்படின்னா, நம்ம வந்து உண்ணக்கூடிய உணவு நம்ம உடலுக்கு தேவையான உணவை வந்து எடுக்கணும். அது வந்து நல்ல டைஜஷன் நடக்கணும். நல்ல டைஜஷன் நடக்கணும் அப்படின்னா, பகல்ல வந்து வேலை பார்க்கணும், இரவு தூங்கணும். இந்த 2 வேலையும் நம்ம சரியா பண்ணியிருக்கணும். சரியா பண்ணியிருந்தா மட்டும்தான், கடைசியா என்ன ஆகும்னா, கழிவு நீக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தது. அதாவது மோஷன் வந்து வெளியேறி, அதுக்கப்புறம் வந்து மீண்டும் வந்து இரைப்பை வந்து பசி அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து வரக்கூடியதா இருக்கும். இந்த முகவீக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் முதலே சொல்லிட்டேன். இரவு தூங்கலைன்னா வரக்கூடிய முகவீக்கம். இது வந்து 1 நாள் 2 நாள்ல வர்றது. இதையே வந்து நம்ம வந்து மாத கணக்கில் ஃபாலோ பண்ணும்போது, அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய நோயாயிருது. சடனா கேட்பாங்க, "உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? தைராய்டு இருக்கா? முகமெல்லாம் வீங்கி போயிருக்கு" அப்படின்னு. அந்த முதல் காரணம் வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, இந்த இரைப்பையில இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ முகவீக்கம் அப்படின்ற புள்ளிக்கு வந்து நம்ம இத போடலாம். போடும்போதே வந்து நெறைய வந்து உணவ வந்து நம்ம மாத்தணும் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் வந்து நமக்கு இருக்கு. அத வந்து எப்படி நம்ம இரைப்பைய வந்து அ கெடுக்காத லெவலுக்கு வந்து உணவு எடுத்துக்கிடணும் அப்படின்றதையும் சேர்த்து வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். சரியா? 2டே விஷயம் தான். பசிச்சு சாப்பிடுங்க. பசி இல்லாத நேரம் சாப்பிடாதீங்க. அதே மாரி உங்களுக்கு வந்து எது எளிதா டைஜஸ்ட் ஆகுதோ, அந்த விஷயங்கள வந்து சாப்பிடுங்க. சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சேரல அப்படின்னா, சேரும் அளவு வந்து இரைப்பையை வலுப்படுத்திட்டு சாப்பிடுங்க. சாப்பிட வேணாம் சொல்லல. இரைப்பையை வந்து வலிமைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. ஒரு நேரம் வந்து ஹெவியான உணவு எடுத்தோம் அப்படின்னா, அது அடுத்த வேளை உணவு வந்து லைட் ஃபுட்டா எடுத்துக்கிடலாம். எல்லா நேரமும் வந்து ஹெவி ஃபுட்டா எடுக்கணும்னு அவசியம் இல்ல. சரி. இதுல வந்து முகத்த பேசியாச்சு. அதுக்கு அடுத்து 2வது முகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா, என்ன ஏற்படும்? பல்வலி நெறைய பேருக்கு வரும். பல்வலி ஏற்படுது அப்படின்னாவே, பல்லோட பிரச்சனைக்கும், இரைப்பையோட பிரச்சனைக்கும் நெறைய சம்மந்தம் இருக்கு. ஏன்னா, முதல்ல வந்து உணவ வந்து நம்ம எங்க தான் சாப்பிடணும்? பல்லால தான் நொறுக்கி சாப்பிடணும். அந்த ப்ராசஸ நம்ம பண்ணல அப்படின்னாவே, வயிறு வந்து பிரச்சனை பண்ண தான் ஆரம்பிக்கும். ஸோ வந்து வ அப்ப இது 2ம் ஒண்ணே ஒண்ணு சார்ந்தது. வயிறு நல்லா இருந்துச்சுன்னா, பல்லும் வந்து நல்லா இருக்கும். அப்போ வ பல்லுல வந்து வலி இருக்கா? அந்த நேரத்துலயும் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்டொமக்ல இந்த ஏர் பாயிண்ட் ஸ்டொமக் 45 அப்படின்ற இந்த புள்ளிய வந்து போடலாம். அடுத்து 3வதா இருக்கக்கூடியது, அ நமக்கு வந்து வாய் கோணி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சில பேருக்கு வந்து சடனா வந்து ஒரு மாரி வாதம் மாரி வந்து வாய் வந்து கோணி இருக்கும். இந்த இந்த ஏர் பாயிண்ட் சொல்றோம் இல்லையா? அது வந்து காற்று வந்து தேங்கிய நிலையா வந்து நம்ம சொல்லலாம். காற்று வந்து தேங்கி இருக்கு. அப்போ வந்து காற்று இயக்கம் இல்லாம இருக்கும்போது, இந்த இடத்துல என்ன ஆகும்னா, சில பேருக்கு வந்து வாய் கோணிக்கும். அத வந்து முகவாதம் அப்படின்னு கூட சொல்லுவோம். அந்த முகவாதம் அப்படின்றது ஏற்பட்டுருச்சு அப்படின்னாவே, உடனே வந்து இந்த பாயிண்ட்ட போடும்போது வந்து ஒரு நல்ல மாற்றம் வந்து இருக்கும். முதல்ல வந்து இரைப்பையும் சரிப்படுத்தணும். இதையும் யோசிக்கணும். ஏன்னா, இது வந்து ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியா இருக்கும். இத வந்து அப்படியே லேசா விட்டோம்னா, திரும்ப வந்து ஒரு பெரிய வாத நோயா வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதனால உடனே வந்து இதுக்கு எந்த மாரி சாப்பிடணும்? என்ன பழக்கவழக்கத்த ஃபாலோ பண்ணணும்? உள்ளுக்குள்ள வந்து எந்த உறுப்ப சரி பண்ணணும்? அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்து கடைபிடிச்சோம்னா, இந்த வாதம் அப்படின்ற பிரச்சனைய வந்து நம்ம எளிமையா வந்து தீர்க்கலாம். அப்புறம் இன்னொன்னு வந்து நீங்க கேட்கலாம். தூக்கம் இல்லைன்னா வந்து இந்த மாரி பிரச்சனை இருக்கு சொல்றீங்க. ஆனா நான் தூங்குறேன். ஆனா எனக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, தூக்கம் அப்படின்றது வந்து நல்ல ஆழ்ந்த தூக்கமா இருக்கும். எல்லாருமே வந்து தூங்குறோம். நான் தூங்க தான் செய்றேன் அப்படின்றீங்க. ஆனா தூக்கம் வந்து நமக்கு வந்து ஒரு கனவு கூட இல்லாத ஒரு தூக்கமா இருக்கணும். நைட்டு படுத்தது தெரியணும். காலையில விடிஞ்சது தான் தெரியணும். அத விட்டுட்டு ஒரு கனவு வர்றது கூட நமக்கு வந்து ஒரு ஆழ்ந்த தூக்கம் இல்ல அப்படின்ற விஷயத்த தான் நான் வந்து சொல்லுவேன். அப்ப வந்து கனவு தொந்தரவுள்ள ஒரு தூக்கம் இருக்கு அப்படின்னா, கனவுல வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஒண்ணு ஏதோ ஒண்ணு என்ன இதா இருந்தாலும் ஒரு விஷயத்த நோக்கி ஒரு அ ஏதோ ஒரு காட்டுக்குள்ள போற மாரி கனவு வரும். இல்ல ஏதோ ஒரு ஃபங்ஷன் வீட்ல கலந்துக்கிற மாரி கனவு வரும். ஒரு நல்ல சுப கனவுகளும் வருது, அசுப கனவுகளும் வருது. ஆனா, அதுல ஏதோ ஒரு வேலைய வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இயக்கம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து நம்ம உடல் நடக்கல. ஆனா வந்து மனம் வந்து இயங்கிக்கிட்டே தான் இருக்கு. அந்த நேரத்துல என்ன இருக்குன்னா, மனமும் சேர்ந்து உறங்கல அப்படிங்கும்போது, அந்த தூக்கமும் வந்து அரைகுறை தூக்கம் தான் சொல்லணும்.
நான் வந்து நல்லா தான் தூங்கினேன் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம வந்து பேச முடியாது. இந்த மாதிரி கனவோட தான் தூக்கம் இருக்கு அப்படின்னா அங்க வந்து என்னன்னா ஜீரணம் வந்து சரியா நடைபெறல. அந்த ஜீரணத்திற்கு வந்து தேவையான உஷ்ணத்த வந்து உடம்பு கிரகிச்சுக்கிட்டே இருக்கும்போது, உள்ள வந்து அந்த உஷ்ணம் இயங்கிக்கிட்டே இருக்கும்போது தான் நமக்கு வந்து நிம்மதியான தூக்கம் இல்ல. அப்ப இங்கேயும் நம்ம சரிப்படுத்த வேண்டியது எதையா தான் இருக்கும்னா, இந்த இரைப்பையா தான் இருக்கும். அடுத்து அ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, முகத்துல வந்து இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, மூக்குல இருந்து ரத்தம் வடியுது. இது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு. சடனா வந்து ஒரு மூக்குல இருந்து ரத்தம் வடியுது அப்படின்னா அந்த நேரத்துல வந்து டக்குன்னு வந்து நமக்கு கால்ல இதை வந்து காலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கால்ல 2வது விரல்ல இந்த வெளிப்புற நகக்கோண முனையில் உள்ள இந்த ஸ்டொமக் ஏர் பாயிண்ட் அப்படின்ற புள்ளியை வந்து நம்ம வந்து அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விடலாம். நீங்க எங்க இருக்கீங்களோ இல்லை ஒரு ஷார்ப் எட்ஜ் இல்லாத ஒரு பொருளை வச்சு ஆப்ஜெக்டை வச்சு அந்த இடத்த வந்து நீங்க ப்ரெஸ் பண்ணி விடும்போதே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலாக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி மூக்கில் வந்து சடனாக ரத்தம் வடியுது அப்படின்ற நேரத்தில் வந்து இந்த ஸ்டொமக் ஏர் பாயிண்ட் வந்து ரொம்பவே வந்து உதவிகரமாக இருக்கும். இது ஒரு முகத்தில் வரக்கூடிய பிரச்சனை தான். நம்ம ஏற்கனவே வந்து பேசியிருக்கோம். அதாவது கை விரல்கள்லையும் கால் விரல்கள்லையும் உள்ள புள்ளிகள் எல்லாமே எமர்ஜென்சிக்கு போடலாம் அப்படின்றத பேசுனதுனால இது நல்ல ஒரு எமர்ஜென்சி பாயிண்டாகவும் இருக்கும். மூக்குல ரத்தம் வடிகிறது மட்டும் இல்லாம சளி வடியுது, அதாவது என் நேரம் வந்து ரன்னிங் நோஸா இருக்கு அப்படின்னாலும் அதுக்கும் வந்து இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப உதவியா இருக்கும். அதோட நல்ல ஒரு செரிமானத்தையும் கொடுக்கும். அது எப்படின்னா உங்களுக்கு வந்து உணவு வந்து செரிமானம் ஆகல, அதாவது ஒரு வயிறு வந்து தும்முன்னு இருக்கு, இல்ல வந்து ஒரு கேஸ் பிடிப்பா வந்து வயிறு குத்தலா இருக்கு அப்படின்ற நேரத்திலையும் இந்த ஸ்டொமக் ஏர் பாயிண்ட்டை போடும்போது அது வந்து காற்றுல வந்து இருக்கக்கூடிய கழிவை வந்து நீக்கி நமக்கு வந்து ஒரு நல்ல இயக்கத்தை கொடுக்கும். அப்ப வந்து ஸ்டொமக் ஏர் பாயிண்ட்ன்றது வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கும் வந்து நம்ம வந்து தாராளமா போடலாம். இதை வந்து ஃபுல்லா உடல் சார்ந்த விஷயங்களா சொன்னோம். அடுத்து மனம் சார்ந்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, மனம் சார்ந்தது அப்படின்னா ஒரு கன்ஃபியூசன் வந்து எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாம ஒரு மனம் வந்து குழப்பத்தோடே இருக்கும்போது, மனக்குழப்பம் அப்படின்றதுக்கும் இரவு தூக்கத்துக்கும் வந்து ரொம்ப முக்கியமான சம்பந்தம் வந்து இருக்கு. நைட்டு தூங்கல அப்படின்னாவே நம்மளால ஒரு தெளிவான முடிவு கூட எடுக்க முடியாது. சில நேரங்கள்ல வந்து நம்ம ஏதோ ஒரு மனக்குழப்பத்தோடயே படுத்திருப்போம். இரவு தூங்கி விழிச்சு காலையில வந்து பார்த்தோம்னா, அதுக்கு ஒரு தெளிவான ஆன்சர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். அப்ப வந்து நம்ம மனச வந்து குழப்பிக்காம ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னாலுமே, இந்த செரிமான நிகழ்வுகள்லாம் வந்து கரெக்ட்டா நடந்து நம்ம நல்ல விதமா தூங்குனோம் அப்படின்னா, அந்த பிரச்சனையுமே சரியாகும். அப்ப ஒரு பிரச்சனைக்கு வந்து உங்களால முடிவு எடுக்க முடியல, மனம் வந்து ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னா, நைட்டு இந்த பாயிண்ட்ல வந்து நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் குடுத்துட்டு, அக்குபஞ்சர் படிச்சவங்கன்னா இதுல வந்து நீடில் போடலாம். மத்தவங்க வந்து இதுல ஒரு ப்ரெஸ்ஸிங் குடுத்துட்டு, நீங்க நல்லா படுத்து தூங்கி எந்திரிச்சீங்கன்னா, உங்களுடைய மனக்குழப்பம் வந்து தீரும். மனக்குழப்பம் தீரும்ன்றத விட, அதுக்கு வந்து என்ன சொல்யூஷனோ, அத வந்து உங்களுடைய மூளை வந்து தேடி கண்டுபிடிச்சிரும். அப்ப உங்களுக்கு வந்து அந்த டென்ஷன் அப்படின்ற விஷயம் வந்து குறையும். இன்னொன்னு மனக்குழப்பம் அப்படிங்கும்போது, மனநோய் அப்படின்னு எடுத்துக்கும்போது, இதுல வந்து என்னன்னா, சடனா வந்து ஒரு விஷயத்த கேட்கும்போதோ, இல்ல ஒரு இத வந்து மெயினா எப்ப பார்க்கலாம்னா, ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்ற இடத்துல அவங்களோட டர்ன் அவங்க பேசணும் அப்படிங்க முன்னாடி அவங்களுக்கு என்ன ஆகும்னா, கை கால்லாம் வந்து அப்படியே சில்லுன்னு ஆயிரும். ஆ என்ன இப்படி கை கால்லாம் சில்லுன்னு இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம். அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சில்லுன்னு வந்து ஆகும்போது, அதுவுமே வந்து என்ன பலவீனம் அப்படின்னா, இரைப்பையோட பலவீனம் தான். அதாவது நம்மளுடைய முகத்தை வந்து நம்ம பல பேர் முன்னாடி காட்டுறதுக்கு வந்து தயங்குறோம். இந்த மாதிரி நேரங்கள்ல தான் நமக்கு வந்து இந்த கை, கால் சில்லிடுதல் அப்படின்றது வந்து ஏற்படுது. என்னைய வந்து இங்க வர சொல்லாதீங்க. எனக்கே பயமா இருக்கு. இல்ல இது பாதையே தெரியாத இடத்துல நான் போறேன். எனக்கு வந்து பயமா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல வந்து இந்த சில்லுன்னு ஆகுற விஷயங்கள் வந்து நடக்குது. இது வந்து காய்ச்சல் நேரத்திலேயே நடக்கும். நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து செரிமானம் ஆகாதப்போ வந்து காய்ச்சல் அப்படின்ற ஒரு நோயும் ஏற்படுது. நெறைய விஷயத்துல நம்ம காய்ச்சல்ன்ற விஷயத்தையே பேசுறோம். அ முதல்ல வந்து உடம்பு வந்து நமக்கு வந்து எப்படி வெளிப்படுத்தும்னா, காய்ச்சல் வர்றது மூலமாவும்,
வெளிப்படுத்தும். அதுல கவனிக்க ஆரம்பிச்சோம்னாவே இதுல என்ன காரணத்துக்காக காய்ச்சல் வந்துச்சு அப்படின்ற விஷயத்த கவனிச்சோம்னா நமக்கு வந்து அடுத்து அது நார்மலாகும். இந்த காய்ச்சல் அடிக்கடி வர்ற பிரச்சனையுமே சரியாகும். ஸோ இந்த கை கால் சில்லுன்னு ஆக்குற விஷயம் இந்த இதுக்குமே வந்து இந்த ஸ்டொமக் 45 அப்படின்ற இந்த பாயிண்ட்டை வந்து போடலாம். இந்த புள்ளிகள் எல்லாம் போட்டு இது வரைக்கும் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 புள்ளிக்கு மேல பார்த்துருக்கோம். இது எல்லாத்தையுமே வந்து எப்போ எந்த பாயிண்ட் தேவையோ, அதாவது சொன்ன புள்ளிகளை ஃபுல்லாவே வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணணும்னு இல்ல. உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கோ அந்த தொந்தரவு உள்ள புள்ளிகளை மட்டுமே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டு, இல்ல அக்குபஞ்சர் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமா வாழணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். நன்றி.